கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த இடத்துல கூட ஒரு குடும்பமாக நாங்கள் கூடி வரும்படியாக தேவரே நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சகோதரர் அருள் என்ற விக்டர் ஐயா அவர்கள் கடந்த நாட்களில் எங்களை விட்டு கடந்து சென்று இருக்கிறாங்க. அவருடைய ஆறுதல் கூட்டத்தை, குடும்பத்தை நாங்கள் ஆறுதல் படுத்தும்படியாக இப்படியாக கூடி வந்திருக்கிற நேரத்தில் நீர் எங்களோடு இருந்து எங்களை நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த உலகத்திலே பிரிவு என்பது ஒரு கடினமான பாதை. ஆனாலும் தேவரீர் நீர் எங்களோடு இருந்து எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறீர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதர சகோதரிகளுக்காக, அவர்களுடன் பிள்ளைகளுக்காக, உற்றார் உறவினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகலவித ஆறுதலின் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை வசனங்களை வாசிக்கும் போது அப்பா, அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாக இந்த வசனங்கள் அமைய நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்துல மனுஷங்களால முடியாத காரியம் நீர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பு இறப்பு என்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்குல்ல. இந்த உலகத்துல பிறந்தவங்க யாருமே மரிப்பதில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாகவே இந்த உலகத்துல பிறந்தவர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில காணப்படுகிறோம் இல்லையா. ஒரு பெண் திருமணமாகி குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த காரியத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா பிரசவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு காரியம் பிரவேசிக்கிறது, அதுக்கப்புறமா பிரசவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பிறக்கும் போதே நம்முடைய இறுதி நாட்களும் அந்த இடத்துல முத்தரிக்கப்படுகிறது. யாரும் சொல்ல முடியாது, நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன், ஆனால் இந்த உலகத்துல நான் சாகாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த உலகத்துல நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தை நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கர்த்தர் வச்சிருக்காரு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கிறார் இல்லையா. நம்ம அதை நிர்ணயிக்க முடியாது. கர்த்தருடைய கரத்துல அது இருக்கிறது, அதை நம்ம தடை செய்யவே முடியாது இல்லையா. வேதாகமத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக காரியங்களை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது, இந்த மனிதனா இயேசு கிறிஸ்து உலகத்துல அநேக அற்புதங்களை அடையாளங்கள் எல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. அப்படியாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த பெத்தானியா என்று சொல்லி ஒரு ஊர்ல போகும்போது அந்த இடத்துல லாசரு என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். லாசரு என்பது மனிதன் இயேசுக்கு ஒரு நல்ல நண்பனாக காணப்பட்டார். ஒரு குடும்பத்தை இயேசு நேசிக்கிறவராக இருந்தார் இல்லையா. அப்படியான அந்த குடும்பத்துல ஒரு நாள் என்ன பண்ண, அந்த லாசரு நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மரண படுக்கையில இருந்த லாசரு அவனை இயேசு கிறிஸ்துக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. கூட பிறந்த சகோதரிகள் சொல்லி அனுப்புறாங்க, உங்களுடைய சிநேகிதன் மரண படுக்கையில இருக்கிறாரு, நீர் வந்தீங்கன்னா அவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியும், ஒரு காரியத்தை அவருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து அவர் உயிரோட மீட்கப்பட முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வேலையின் நிமித்தமாக, அவர் சென்று கொண்ட ஊழியத்தின் நிமித்தமாக உடனடியாக அந்த இடத்துக்கு வர முடியல. அப்ப என்ன ஆகுது, லாசரு அந்த இடத்துல மரித்து விடுகிறார். அந்த லாசர் மரித்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். அடக்கம் பண்ணி ஒரு 4 நாட்கள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா தான் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ள வராரு. அப்போ அவன் சொல்லி பார்க்குறாரு, எல்லாம் சொல்றாங்க, நீங்க இந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருப்பீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க சகோதரிகள் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்களா. இந்த இடத்துல வேதாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை பெற்று கொடுத்திருக்கிறார்.
ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சம்பவத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 35வது வசனம், அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 34. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் பிரிய சர்வ வல்ல தேவன், அவர் இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் இல்லையா? அவர் என்ன பண்றாராம், கண்ணீர் விட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு கலக்கம், ஒரு வருத்தம். இந்த மரணம் அப்படின்னு சொல்றது ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக, தன்னை நேசித்த ஒரு சகோதரனை போல நேசித்த ஒரு நண்பன் இல்லையா லாசரு, அவன் இறந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசுவுக்கு ஒரு கலக்கம் வந்தது. அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? வேற எந்த இடத்திலும் இயேசு கண்ணீர் விட்டதாக வேதாகமத்துல நம்ம பார்க்க முடியல. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு அருமையானவர்களுடைய பிரிவு நமக்கு ஒரு கலக்கத்தை, ஒரு வருத்தத்தை கொண்டு வரதான் செய்யும் இல்லையா? அதை நம்ம இன்றியமையாது, அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. நம்மை நேசித்தவர்கள், நம்மோடு இருந்தவங்க, நம்முடைய வாழ்க்கையில பங்கா இருந்தவர்கள் ஒரு பிரிவு என்பது ஒரு இன்றியமையாது. இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, குடும்பமாக இருக்கிற நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அந்த கண்ணீர் விடுகிற காரியம் இல்லையா, நம்முடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இது போன்ற ஆறுதல் கூட்டம் எதுக்கு என்று சொல்லி பார்த்தா, நம்முடைய வருத்தங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய வருத்தங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் நம்ம ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்கவே கூடாது இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது, ஏன் கர்த்தாவே என்னுடைய குடும்பத்துல இப்படியான ஒரு போராட்டம், எனக்குமே ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேள்வி கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஜோசப் சரவணன் ஐயாவுடைய அண்ணன் இல்லையா, அதே போல அவருடைய சகோதரிகளும் இங்க இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறதற்கு நம்ம நம்ம பாத்திரர் அல்ல. கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதன்படிதான் இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நடக்கும் இல்லையா? நம்ம ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்க கூடாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் குறைந்து விடுகிறதாக காணப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற உறவுல ஒரு பிரிவினை காணப்பட்டு விடுகிறது. ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைத்துல ஒரு பின்மாற்றம் காணப்பட்டு விடுகிறது. அதனால நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம், நம்முடைய வருத்தத்தை வெளியே தெரிவித்து விட வேண்டும் இல்லையா? அழுக வேண்டும். கர்த்தரிடத்துல போய் நம்முடைய காரியங்களை ஒப்புரவராக வேண்டும். அவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம கையில இருக்கிற வேதாகமும் நமக்கு ஒரு துணை செய்கிற வேதாகமா இருக்கிறார். அதனுடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக காணப்படுகிறது இல்லையா? இன்ற நாளில கூட அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணி கொள்கிறவர்களாக, அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரிவு என்பது நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த பிரிவு என்பது ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது இல்லை. இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில இது ஒரு வாழ்க்கை சக்கரம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது இன்றியமையாததாக இருக்கிறது இல்லையா? நாமும் நம்முடைய ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதற்காக, அதற்காக நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு இல்லையா? பரலோகத்துல ஒரு நாள் கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். இந்த மறுபையில வரும்போது நாம் ஒருவரை ஒருவர் தரிசிப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதனால இந்த வருத்தத்தை நம்ம வெளியே விட்டுவிடணும். நமக்குள்ளாக வைத்து கொண்டு, நமக்குள்ளாக அதை கலங்கி கொண்டு இல்லாதபடி கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா? இன்ற நாளில் கூட ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம காணப்படும் இல்லையா? வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். வேதாகமத்தில் நீங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இன்ற நாளில் நம்மோட பேசுகிற ஒரு வசனங்களை நான் பார்க்கிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 41:13 இல்லையா? படிப்போமா? ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா? ஒருவேளை நம்ம சகோதரர் அருள் என்ற விக்டர் அவர்கள் நம்மை விட்டு கடந்து சென்று இருக்கலாம். அநேக காரியங்களில் அவர் குடும்பத்துல துணையா
தாயாக நின்று கொண்டிருக்கலாம். நான் கேள்விப்பட்டேன், அவர்கள் இப்போ இது போன்ற மீட்டிங்லாம் நடக்கும்போது அநேக ஆயத்தங்களை செய்வாங்க. அந்த சாப்பாடு காரியங்கள் பண்றது, மற்ற காரியங்கள்ல அநேக துணை நின்று அவர்கள் உதவி செய்தாங்க அப்படின்னு சொல்லி, இந்த பகுதியில் ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாங்க, துணை நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்றைய நாளில் அவருடைய இழப்பு, முக்கியமாக ஒரு பிரிவு என்பது குடும்பத்தாருக்கு ஒரு வலது கை போன்றது, இறந்தது போன்ற ஒரு காரியம் இல்லையா? கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மோடு சொல்லுகிற காரியம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். குடும்பத்தார் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்கு துணை செய்வார், அவர் நம்மோடு இருக்கிறார், பயப்படக்கூடாது இல்லையா? எனக்கு யார் இருக்கா, இனிமே யார் எங்களுக்கு உதவி செய்வார், யார் எங்களுக்கு இந்த காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க, இது போன்ற நேரங்களில் யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி கலங்காதபடி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் இன்றைய நாளிலே அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த இழப்பு என்பது ஒரு, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பிரிவு இல்லையா? இந்த உலகத்துல இந்த பிரிவை யாராலுமே தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைய நாளில் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். குடும்பத்தார் இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்ம அருமை சகோதரர் நம்ம விட்டு கடந்து சென்றிருந்தாலும் அவர் நம்ம கர்த்தராகிய தெய்வம், அவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், பயப்பட வேண்டாம். எந்த காரியத்திலாம் அவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரோ, எந்த காரியத்திலாம் அவர் உதவி செய்திருக்கிறார்களோ, இனிமேல் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் காணப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தேறுதல் இல்லையா? இந்த குடும்பத்துல பார்க்கும்போது ஒரு மூத்த ஒரு சகோதரர் ஒரு இருக்காரு, ஒரு உதவி செய்கிற இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம பேசுவோம், ஏதாவது ஒரு காரியத்தை பேசணும், ஏதாவது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும்னா ஒரு கன்சல்ட் பண்ணுவோம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அப்படியான ஒரு காரியம் இனிமேல குடும்பத்துக்குள்ளாக அது யோசிக்க வேண்டியது இல்லையா? ஐயோ இல்லையே, அண்ணன் இருந்தா இப்படி சொல்லியிருப்பாங்களே, அண்ணன் இருந்தா அப்படி பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா 66:13 கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மோடு பேசுகிறார் இல்லையா? ஏசாயா 66:13 வாசிப்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவன் அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாட்களில கவலையோடு கண்ணீரோடு இருந்தால், நமக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார், அவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார், நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். வேதாகமத்தை வாசிக்கும் போது, இது போன்ற கூடுகையில கலந்து கொள்ளும் போது, ஆலயத்திற்குள்ள நீங்க செல்லும் போது, இது போன்ற ஐக்கியத்தில் இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை, தேறுதலை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த குடும்பத்தோடு இருந்து ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார், நிச்சயமாகவே உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, படிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 3, 4 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார், சகலவித ஆறுதலின் தேவன் என்று சொல்லி வேதாகமத்துல பார்க்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையாக, எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் ஆறுதல் படுத்துகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய கவலைகளை, கண்ணீரை, இந்த பிரிவினைகளை, இந்த கஷ்டத்தை கர்த்தரிடத்துல எடுத்து செல்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படியாக செல்லும் போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இயேசு எப்படி கண்ணீர் விட்டாரோ, லாசருடைய பிரிவு, அவருக்கு அருமையாக ஒரு சகோதரனை போல இருந்த ஒரு நண்பன், அவருடைய பிரிவை அந்த இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணீர் விட்டு தன்னுடைய கவலையை அவர் வெளிப்படுத்தினாரோ, இன்றைய நாளில் கூட இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதில் இருக்கிற கவலைகளை, கண்ணீரை இயேசு கிறிஸ்துவிடத்துல விட்டு விடும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். தயவு செஞ்சு யாரும் ஏன் இந்த இழப்பு, எதுக்காக, என்னுடைய வாழ்க்கையில ஏன், என் குடும்பத்துல ஏன் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல நாம் கேள்வி கேட்க கூடாது. இதை அவர் அனுமதித்திருக்கிறார். இதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டுமே என்று மட்டுமல்லாமல் நம்ம பின்வாங்கி விடுகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது இல்லையா? நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நாள் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் வரும்பொழுது கர்த்தர் சகோதரரை முகமுகமாய் தரிசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? ஒருவேளை நான் கேள்விப்பட்டேன், சகோதரர் அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே
கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருந்திருக்கிறார் இல்லையா? ஒரு அழைப்பு அவருக்குள்ளாக இருந்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இந்த குடும்பத்திற்கு உங்களுக்கு அவர் காணப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே குடும்பத்துல ஒரு சமாதானத்தை, ஒரு ஆறுதலை அவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை நம்ம பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த வேலையில கூட சகோதரர் அருள் என்ற விக்டர் எங்கள் மத்தியில கடந்து சென்று இருக்கிறாங்க. தகப்பனே, இந்த இழப்பை இந்த உலகத்துல யாராலும் தகப்பனே பூர்த்தி செய்ய முடியாது. கர்த்தராகிய தேவன், நீர் சகலவித ஆறுதலின் தேவன். நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. பயப்படாதே என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி. இந்த குடும்பத்தாரோடு கூட இருங்க தகப்பனே. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரனை இழந்தவர்களுடைய மனநிலை தகப்பனே அப்பா மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. இது போன்ற இழப்பை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில நீர் பேசி இருக்கிறீங்க. குடும்பத்துல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கூட தகப்பனே நீர் போதுமானவராக இருங்க. அவர்கள் கடந்து விட்டு சென்ற பணியை தகப்பனே, இந்த ஊழியத்துல அவர்கள் ஆற்றிய தொண்டை தகப்பனே அப்பா, அந்த சபை காரியங்கள்ல அவர்கள் பொறுப்பெடுத்த காரியங்களை நீர் அப்பா துணை நின்று அப்பா நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். சகோதரர் இல்லை என்ற கலக்கம், வருத்தம் இந்த குடும்பத்துல இல்லாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏன் என்று நாங்கள் கேள்வி கேட்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல தகப்பனே. நீர் எங்களை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலவித ஆறுதலின் தேவன், இந்த குடும்பத்தோடு இருந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆறுதலை தர வேண்டுமாறு செபிக்கிறோம். கண்ணீரை துடைக்க வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எந்த ஒரு மனக்கவலையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, வருத்தம் இருந்தாலும் தகப்பனே நீர் கரம் பிடித்து நடத்துங்க தகப்பனே. அப்பா பயப்படாதே, வலது காலத்தை பிடித்து நடத்துகிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல அவருடைய கரம் இருந்து வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. நீரே கூட இருந்து குடும்பத்தாரை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு அழிக்கையை சொல்லுவோம், ஒரு அழிலையை சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, சகோதரர் ஜே அருள் என்ற விக்டர் அவர்களுடைய ஆறுதல் ஜெப கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஐயா பேசும்போது சொன்னாங்க, ஏன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு. இல்லை இல்லையா?
ஏன்னு நம்ம ஆண்டவரை கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் ஸ்தோத்திரம், அவர் தான் அதுக்கு நமக்கு தலைவர், அதிபதி. அவர் தான் நம்மளை உண்டாக்குனாரு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிறிஸ்மஸில் நான் வந்தேன். இப்போ பாருங்கள், அவர் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஓடி நல்ல புது சட்டை போட்டிருந்தாரு, ஓடி ஓடி போய்கிட்டு இருந்தார். பெகாமுக்கு தம்பி மாதிரி அதில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார். அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஊழியத்துக்கு உதவி செய்கிறார், இந்த ஊழியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார், குடும்பத்தோடு ஒன்றிருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு பிரியாமல் தனி சமையல் பண்ணாமல் சேர்ந்து இருக்கிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இறந்துட்டாருன்னு சொல்லணும், மனசு உடைஞ்சு போச்சு. ஆண்டவர்கிட்ட நானே கேள்வி கேட்டேன், ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும், இதயம் தாரும். கொடுத்த உயிரை ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். பாஸ்டர் மயில் சாமி அவர்கள், மயில்ராஜ் அவர்கள் ஜபம் பண்ணுவாங்க. சோதரிக்கிறோம் அப்பாமை துதிக்கிறோம் தகப்பனே, தர்மையான மாலைவேலின் தகப்பனே ராஜா. ஆமையின் தகப்பனே ராஜா, ஆமையின் சரவணன் அவருடைய சகோதரர் அருள் விக்டருக்காய் நாமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே ராஜா, நீர் அவரை எடுத்துக்கொண்டாலும் தகப்பனே ராஜா, ஆமாயின் தகப்பன் இந்த நாளில் உங்கள் சன்னிதான இலைப்பாடி கொண்டிருக்கப்பட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் பிரிந்திருக்கிற ஆமையின் குடும்பத்தில் இருக்கிற ஆமாய் சகோதரர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக்கிட்டிருக்கிறோம் அப்பா. ஆறுதல் தேவனை ஆறுதல் படுத்த செபிக்கிறோம், சமாதானப்படுத்த செபிக்கிறோட பேசிய வார்த்தையின்படி தகப்பனே ராஜா, ஆமையின் வலதுகளை பிடித்து நான் ஆமையின் உங்களை துணை நீக்கின்னு சொன்ன தேவன் தகப்பனை, ஆறுதல் தேவன் தகப்பன், நீரே அவர்கள் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்த செபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தை ராஜா நீ பலப்படுத்தும், ஆறுதல்படுத்தும் ராஜா. அந்த நாளிலே தகப்பனே ராஜா, சகோதரராய் விட்டு போன அந்த வெற்றி இடத்தை ராஜா நீர் தகப்பனை இருந்து அமை நிறைவேற்றும்பட செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும், வந்திருக்கிற உறவினரையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்தும், ஆறுதல்படுத்தும், சமாதானப்படுத்தும். இது எல்லாவற்றையும் நிறைவாய் முடித்து தருவதாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரிசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது இந்த குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அதில் அவர் எல்லாரையும் இதில் நிறுத்தி ஜெபிக்க முடியாது. ஆனால் ஜோசப் சரவணன் அவர்களை மட்டும் இதில் நிறுத்தி அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்கு நன்மை செய்யணும் என்று சொல்லி ஆறுதலை தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தியில் நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ரெவரண்ட் ஜெபமணி அவர்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நாங்கள் ஒவ்வொரு பகுதியை எடுத்துக்கிட்டோம். அவர் மாத்திரம் ஜெபிக்கலை, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் அருமையான பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவர்களுக்காகவும், சகோதரிகளுக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், இனபந்துகளுக்காகவும், உறவுகளுக்காகவும், தோழர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும் ஆறுதல் வரவும், ஆசீர்வதிக்கவும், பாதுகாக்கவும், கர்த்தர் கிருபையாய் கூட இருக்கவும், சமாதானத்தை அருளவும் ஜெபிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோட ஸ்தோத்திரிக்கிற எல்லா தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். தேவன் அற்புதத்தை செய்வீராக, தேவன் அதிசயத்தை செய்வீராக. எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் இந்த ஊழியம் கட்ட
கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த குடும்பத்தில் எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கொண்டாட கர்த்தரிடம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, இந்த குடும்பம் ஆண்டவரே மேலும் மேலும் கட்டப்படும். ஆண்டவரே, தேவன் ஆறுதலை கொடுத்து தேவன் வழி நடத்துவீராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னில் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே. என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னில் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 என்னை அழைத்தவரும் நீதானையா, என் மேல் அன்பு வைத்த தெய்வம் நீரையா. என்னை அழைத்தவரும் நீதானையா, என் மேல் அன்பு கொண்ட தெய்வம் நீரையா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, சகோதரர் ஜோசப் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யாவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாவருக்கும் தேவன் ஆறுதல் படுத்துவீராக. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இம்மானுவேல் ஊழியங்கள் இயேசுவின் நாமத்துல கட்டப்படுவதாக. ஆண்டவரே, கர்த்தர் மேலும் மேலும் பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. தேவன் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம், இயேசுவின் நாமத்தில் ஆச்சரியம் நடப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்துகிற ஒவ்வொரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் யாவரையும் ஆறுதலப்படுத்துங்கப்பா. இந்த குடும்பத்தை விசேஷமா தேவன் பாதுகாத்து எடுத்துவீராக. சகலவித ஆறுதலாலும் இந்த குடும்பத்தை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதமா கிருபைத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், விசேஷமாக அருள் அவர் குடும்பத்தார் யாவரோடும், சகோதரர்களோடும் சகோதரிகளோடும், வந்திருக்கிற அனைத்து மக்களோடும், தேவ பிள்ளைகளோடும் என்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் சரணம் பாடுவாங்க. அப்பொழுது பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவர்கள் அதை திறப்பாங்க. அவங்க குடும்பத்தார் சார்பாக சரி, இந்த பாடலை பாடி முடித்த பின்பு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த, அதாவது ஸ்தோத்திரம், மரண நாளிலே அவரை சரியாக பார்க்க முடியாத, துக்கத்தினால பார்க்க முடியாதவர்கள் அவருடைய அந்த போட்டோ, அவருடைய நிழற்படத்தை பார்த்து ஸ்தோத்திரம், இந்த நாட்களிலே நாம் மன நிம்மதி அடையவும், ஸ்தோத்திரம், அவரை நினைக்கவும், அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தவும் ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் நாம் வருமானப்படுவோம். பாஸ்டர் இந்த பாட்டு பாடுவாங்க. ஆமென். இலை பாருதல் தரும் தேவா, தலை தோய் தேடிடுமே. இலை
தமதை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனமார மாதனில்ல மனமேறுதல் கேட்டினோ மனமார மாதனில்ல மனமேறுதல் கேட்டினோ ஏனெல்லாம் போற்றி பேசே இயேசுவே உம்மை அண்டிடுவே ஏனெல்லாம் போற்றி பேசே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதே நாதா என்னை நேரிலோ என்னை கைவிடாதே நாதா எங்கள் நேரிலோ உமக்காக யார் ஒன்றீப்பே உமது பலனை பிடுவே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலனை திடுவே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே மனமார மாதனில்ல மனமேறுதல் கேட்டினோ மனமார மாதனில்ல மனமேறுதல் கேட்டினோ ஏனெல்லாம் போற்றி பேசே இயேசுவே உம்மை அண்டிடுவே என்னதுள்ளம் போற்றி பேசே இயேசுவே உம்மை அண்டிடுவே கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவர்களும் நம்முடைய குடும்பத்தில் முக்கிய பிரமுகர்களும் அவருடைய தாய் மாமா அவர்களும் உடன்பிறப்புகளும் ஸ்தோத்திரம் அவருடைய உயிருக்கு உயிரான நண்பர்களும் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரம் படத்திறப்பு விழாவை அவர்கள் இந்த நேரத்தை திறப்பு இந்த நிகழ்ச்சியிலே அதை பார்த்து மௌன அஞ்சலி செலுத்தி இந்த நேரத்திலே அவருக்கு மரியாதை செய்வார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.